இன்றைய முக்கிய நிகழ்வுகள். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எஸ்எஃப்ஐ மாணவர்கள் முற்றுகை போராட்டம். தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைது. நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களை தூண்டிவிட்டு ராகுல் காந்தி அரசியல் ஆதாயம் தேட முயற்சி. அமைச்சர் நமச்சிவாயம் குற்றச்சாட்டு. பாகூர் அருகே ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள 110 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். 3 பேர் கைது. ரூபாய் 11,000 பணம், 4 செல்போன், 2 மோட்டார் சைக்கிள் பறிமுதல். நீட் தேர்வுக்கு எதிராக புதுச்சேரியில் எஸ்எஃப்ஐ மாணவர்கள் முற்றுகை போராட்டம். தடுப்புகளை மீற முயன்றதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய வலியுறுத்தியும் டெல்லியில் நடைபெற்ற மாணவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்தும் இந்திய மாணவர் சங்கம் சார்பில் புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தடுப்புகளை மீறி துணைநிலை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்ற போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் பல மாணவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். புதுச்சேரி அஜந்தா சந்திப்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். கைகளில் பதாகைகளை ஏந்திய அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு துணைநிலை ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணியாக செல்ல மாணவர்கள் முயன்றனர். இதையடுத்து அப்பகுதியில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இரும்பு தடுப்புகள் அமைத்து பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. தடுப்புகளை மீறி முன்னேற மாணவர்கள் முயன்றதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது உங்கள் வீட்டில் மாணவர்கள் இல்லையா, அவர்கள் நீட் தேர்வு எழுதியிருக்க மாட்டார்களா என்று காவல்துறையினரிடம் மாணவர்கள் கேள்வி எழுப்பி முழக்கமிட்டனர். நிலைமை பதற்றமடைந்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்க நிர்வாகிகள் மற்றும் மாணவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக தூக்கி சென்று கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. இந்த போராட்டத்தை முன்னிட்டு புதுச்சேரி நகரின் முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதுடன் துணைநிலை ஆளுநர் மாளிகையை சுற்றிய பகுதிகளில் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்திய மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் காரணமாக அரை மணி நேரத்திற்கும் மேலாக சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் போக்குவரத்து தடைபட்டது. எது குடிக்கிறீங்க? பாகூர் அருகே ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள 110 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 3 பேரிடமிருந்து ரூபாய் 11,000 பணம், 4 செல்போன், 2 மோட்டார் சைக்கிள்களை போதை தடுப்பு பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர்.
புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் போதைப் பொருள் நடமாட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் அடுத்த மணமேடு பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனை செய்யப்படுவதாக போதை தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து போதை தடுப்பு பிரிவு மற்றும் கரையாம்புத்தூர் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது மணமேடு சாராய கடை அருகில் உள்ள பெட்டி கடைகளில் அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது மணமேட்டை சேர்ந்த செழியன், ரவிக்குமார் ஆகியோர் பெட்டி கடைகளில் சோதனையில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் வைத்திருந்ததும், இவர்கள் வீடுகளில் கிலோ கணக்கில் போதைப் பொருட்கள் பதுக்கி வைத்திருந்ததும் தெரியவந்தது. மேலும் விசாரணையில் இவர்களுக்கு கரையாம்புத்தூர் பகுதியை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் சப்ளை செய்தது தெரியவந்தது. இதையடுத்து 3 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களான 110 கிலோ ஹான்ஸ், கூலிஃப், விமல் பாக்கு, இதன் மதிப்பு சுமார் ரூபாய் 1,00,000 ஆகும். மேலும் ரொக்கப்பணம் ரூபாய் 11,000, 4 செல்போன், 2 மோட்டார் சைக்கிள்கள் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக பாகூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க பிரதமர் மோடி தயாராக இருந்தும் போராட்டம் செய்வதற்கு மாணவர்களை தூண்டிவிட்டு ராகுல் காந்தி அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக புதுச்சேரி பிஜேபி அமைச்சர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீட் வினாத்தாள் கசிவு குற்றத்தில் யார் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மத்திய அரசாங்கம் எடுக்கும் என்றும், குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனையை பெற்றுத்தர மத்திய அரசு உறுதியளிக்கிறது என்று பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில் தெளிவாக கூறியிருக்கிறார். மேலும் இளைஞருடைய எதிர்காலம் நாட்டிற்கு முக்கியம், மாணவர்களுடைய நலனை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பொறுப்பற்ற முறையில் மாணவர்களை தூண்டிவிட்டு அதில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கின்றார் என்றும், போராட்டம் என்ற பெயரில் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டினார். நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக ஜனநாயக ரீதியிலே நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்ற பிறகு கல்வித்துறைக்கு 3.9 லட்சம் கோடி கல்வித்துறைக்கு பிரதமர் மோடி ஒதுக்கி இருக்கிறார் என்றும் சுட்டிக்காட்டினார். போராட்டம் என்ற பெயரில் காங்கிரஸ் கட்சியினர் நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்றனர். எனவே இவற்றை எல்லாம் விடுத்து ஆரோக்கியமான அரசியல் செய்வதற்கு காங்கிரஸ் முன்வர வேண்டும் என நமச்சிவாயம் கேட்டுக்கொண்டார். ராகுல் காந்தியை கண்டித்து பாஜக நடத்திய போராட்டம் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதில் அளித்த நமச்சிவாயம், பிஜேபி ஒருபோதும் போராட்டத்தை திசை திருப்பவில்லை. போராட்டம் சம்பந்தமாக தங்கள் மீது வழக்குகளை போட்டால் அதனை சட்ட ரீதியாக சந்திக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார். மாணவர்களுக்கு ஆதரவாக திரைப்பட இயக்குநர்கள் ரஞ்சித், வெற்றிமாறன், மாரி செல்வராஜ் ஆகியோர் அறிவித்துள்ள போராட்டம் குறித்து கேள்வி எழுப்பியதற்கு, பிஜேபி எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரே கொள்கையோடு இருப்பவர்கள், அதனால்தான் தற்போது போராட்டத்தை அறிவித்திருப்பதாகவும் விமர்சனம் செய்தார். பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் பிறந்த நாள். பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் அங்குதாஸ் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாராயணசாமி, ரவிக்குமார், மோகன்தாஸ், அழகு, ராமு உள்ளிட்டோர் நேரில் கலந்து கொண்டு அங்குதாஸுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிறந்த நாளை முன்னிட்டு அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து ஆதரவாளர்கள் சார்பில் பல்வேறு இடங்களில் அன்னதான நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. பிறந்த நாளை சமூக நலப் பணிகளுடன் கொண்டாடிய இந்த நிகழ்ச்சி அரசியல் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3 நாள் சர்வதேச கருத்தரங்கம் கோலாகலமாக தொடக்கம்.
புதுச்சேரி மூலகுளத்தில் சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் கீழ் செயல்பட்டு வரும் கிறிஸ்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 3 நாள் சர்வதேச கருத்தரங்கம் புதன்கிழமை காலை கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக தொடங்கியது. இந்த நிகழ்வில் சாம்பால் கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் SR சாம்பால் தலைமை புரிந்தார். அறக்கட்டளையின் இயக்குனர் குமாரவேல், தலைமை நிர்வாக அதிகாரி L சுப்பிரமணியம் ஆகியோர் முன்னிலை வகித்து கருத்தரங்கை சிறப்பித்தனர். கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளரும் ஏற்பாட்டு செயலாளருமான கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் நிகழ்ச்சியை வழிநடத்தினார். இணை ஒருங்கிணைப்பாளர்களாக திருமதி யமுனாவதி, டாக்டர் S பாஸ்டின் பிரிட்டோ, ராஜ்குமார் மரேஷால் ஆகியோரும், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளராக பிரதாப் ராமச்சந்திரன் செயல்பட்டனர். இந்த சர்வதேச கருத்தரங்கில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள் மட்டுமின்றி பல்வேறு வெளிநாடுகளைச் சேர்ந்த கல்வியாளர்களும் கலந்து கொண்டு தங்களது ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்து வழங்கினர். கல்லூரியின் பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களும் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது ஆய்வுப் பணிகளை விளக்கி கல்வி ஆராய்ச்சியில் தங்களது பங்களிப்பை வெளிப்படுத்தினர். கருத்தரங்கில் செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை, டிஜிட்டல் மாற்றம், இணைய பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட சமகால தலைப்புகளில் ஆய்வுக் கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டு துறைசார் நிபுணர்கள் விரிவான கருத்துரைகளை பகிர்ந்தனர். கல்வி ஆராய்ச்சி மற்றும் அறிவு பரிமாற்றத்தை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெறும் இந்த 3 நாள் சர்வதேச கருத்தரங்கம் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களின் கல்வி மற்றும் ஆராய்ச்சி வளர்ச்சிக்கு பயனளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. கிறிஸ்து கல்வி அறக்கட்டளையின் வளர்ச்சி பயணத்தில் முக்கிய மைல்கல்லாக அமைந்துள்ள இந்த சர்வதேச கருத்தரங்கத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லூரி முதல்வர் டாக்டர் அன்பழகன் தலைமையில் பேராசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஆஷாட நவராத்திரி நிறைவு விழா. திருக்காஞ்சி கங்கை வராகநதீஸ்வரர் ஆலயத்தில் வாராகி மூல மந்திர யாகம். திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அருகே உள்ள புகழ்பெற்ற திருக்காஞ்சி அருள்மிகு கங்கை வராகநதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் அன்னை மங்கள வராகியின் ஆஷாட நவராத்திரி விழா கடந்த 10 நாட்களாக சிறப்பாக நடைபெற்றது. இதன் நிறைவு நாளான ஜூலை 23 வியாழக்கிழமை ஸ்ரீ வாராகி நவராத்திரியை முன்னிட்டு மூலமந்திர யாகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. காலை 9 மணிக்கு தொடங்கிய யாகத்தில் வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து 9 சுமங்கலிகளுக்கு சுவாசினி பூஜை நடத்தப்பட்டது. பின்னர் மகா பூர்ணாஹிதி, கலசாபிஷேகம் ஆகியவை நடைபெற்றன. மாலை நேரத்தில் அன்னை வாராகி அம்மனுக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவர் வாராகி அம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் உபயதாரர்களாக சாந்தகுமாரி கேட்டரிங் சர்வீஸ், உருவையாறு பழனிவேல் செவ்வந்தி, சாந்தகுமாரி அகிலன், பழனிராஜன் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிறப்பு அழைப்பாளர்களாக ASR ரமேஷ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்வில் புதுச்சேரி மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னை வாராகியின் அருளை பெற்றனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருக்காஞ்சி ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் அமைந்துள்ள சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ அன்னை சொர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத உற்சவ விழா கடந்த 19ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் கணபதி ஹோமம் செய்யப்பட்டு கொடியேற்றத்துடன் ஆடி மாத உற்சவ விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து 3 தினங்களாக காலை முதல் அம்மனுக்கு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நாளான 22ஆம் தேதி காலை 8 மணி முதல் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவு 8:30 மணி அளவில் திருமண கோலத்தில் காத்திருந்த அருள்மிகு சொர்ணமுத்து மாரியம்மன் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருமண காப்பு கட்டுதல் மற்றும் மாலை மாற்றும் நிகழ்வுகளை தொடர்ந்து சொர்ணமுத்து மாரியம்மன் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கல்யாண உபயதாரர்கள் விமலா குடும்பத்தினர், சுந்தர்ராஜன் குடும்பத்தினர், ஆலய அறங்காவல் குழு தலைவர் வீரன்கண், துணைத் தலைவர் ரமேஷ், செயலாளர் சுப்பிரமணியன், பொருளாளர் மாணிக்கம், இளங்கோ மற்றும் புதுநகர் கிராமவாசிகள் செய்திருந்தனர். மேலும் திருமண விழாவில் பங்கேற்ற 100கணக்கான பக்தர்களுக்கு அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது.
வில்லியனூர் ஆச்சாரியா சம்பூர்ணா வித்யாலயா பள்ளியில் நாட்டு நலப்பணி திட்ட முகாம் தொடக்கம். திருக்காமேஸ்வரர் கோவிலில் தூய்மை பணி. வில்லியனூர் ஆச்சாரியா சம்பூர்ணா வித்யாலயா பள்ளியில் மாணவர்களுக்கான நாட்டு நலப்பணி திட்ட முகாம் தொடக்க விழா ஆச்சாரியா கல்விக் குழும தாளாளர் டாக்டர் அரவிந்தன் வழிகாட்டுதலின்படி இன்று சிறப்பாக நடைபெற்றது. முகாம் தொடக்க விழாவை தொடர்ந்து வில்லியனூர் அருள்மிகு திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் மாணவர்கள் சார்பில் தூய்மை மற்றும் சுத்தம் செய்யும் சமூக பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று கோவில் வளாகத்தை தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியை சித்தாந்த ரத்தினம் ஏஎம் கோமதி அம்மையார் துவக்கி வைத்தார். JCI பாண்டிச்சேரி மெட்ரோ தலைவர் முகிலன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தி உரையாற்றினார். ஆச்சாரியா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் சரவணன் அனைவரையும் வரவேற்று சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தார். நிகழ்ச்சியில் JCI பாண்டிச்சேரி மெட்ரோ முன்னாள் தலைவர் சுந்தர வடிவேலு, அரும்பார்த்தி ரத்தின விநாயகர், ஆச்சாரியா சரவணன், ஒருங்கிணைப்பாளர் ராமன், குமுகாயம் நண்பர்கள் வட்டம் ஒருங்கிணைப்பாளர் பரசுராமன், பாகூர் லயன்ஸ் கிளப் தலைவர் விஜயன், ஆச்சாரியா பள்ளி நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் அசோக்குமார் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஊக்குவித்தனர். சமூக பொறுப்புணர்வு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தூய்மையின் முக்கியத்துவத்தை மாணவர்களிடம் வளர்க்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த நாட்டு நலப்பணி திட்ட முகாம் தொடக்க விழாவும் தூய்மை பணியும் சிறப்பாக நடைபெற்றது. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். நீட் தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து SFI மாணவர்கள் முற்றுகை போராட்டம். தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைது. நீட் தேர்வு விவகாரத்தில் மாணவர்களை தூண்டிவிட்டு ராகுல் காந்தி அரசியல் ஆதாயம் தேட முயற்சி. அமைச்சர் நமச்சிவாயம் குற்றச்சாட்டு. பாகூர் அருகே ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள 110 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல். 3 பேர் கைது. ரூபாய் 11,000 பணம், 4 செல்போன், 2 மோட்டார் சைக்கிள் பறிமுதல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.